ஒரு சின்ன பையன் ஒரு 5th படிக்கிறான், அவனுக்கு சின்ன வயசுல ஒரு லவ். நான் அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். படிக்கிற வயசுல மனசில் பட்டாம்பூச்சி பறக்குதா, பாடம் எழுதுற கொப்பியில தின்னும் காதல் கடிதங்கள் என்ன கேக்குதா, பக்கத்து வகுப்புல பவித்திரா என்ன பார்க்கும்போது வெக்கப்பட்டு சிரிக்கிறா, அவ அழகில நைந்தாரா அந்த மந்திரிச்ச முட்டை கண்ணில் மயக்கிறா அப்படி எழுதிப்பா. அதாவது படிக்கிற வயசுலயே உனக்கு லவ் கேக்குதா அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் கிட்ட போனா கிழிக்கிறா அந்த மாதிரி. ஆமா, அதெல்லாம் நடக்குதானே. உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றீங்க, ஏதோ ஒரு கோல் இருக்கும் இல்லையா உங்க 3 பேருக்குமே? ஏதாவது அச்சீவ் பண்ணணும், அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கும். உங்களுக்கு என்ன ஆசை, என்ன பண்ணணும்? ஒரு ரேப்பரா இருக்கீங்க, இதை தாண்டி ஒன்று பண்ணணும், இல்லை நம்ம இதுக்குள்ள போய் பண்ணணும், சினிமாவா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், உங்களுக்கு என்ன ஆசை? நான் பாட்டு பாடுறது எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் கூட. ஸோ நான் நடிக்கத்தான் இந்த உங்களோட டீம்ல ஜாயின் பண்ணேன். ஆனால் பாட வச்சுட்டான். இவர் ஆக்டர் உண்மையாவே பாட கிடையாது, இவரை பாட வச்சது. அப்படி பாடுன இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி பாட வச்சு தான் அப்படி இப்போ 4 வருஷம் ஆகுது. அப்போ இவருக்குரிய ஆக்டிங் தான் இவருடைய மேக்ஸிமம் ஆக்டிங்குரிய பிளாட்ஃபார்முக்கு தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவரும் பெரிய ஆக்டர் ஆயிடுவேன். உங்ககிட்ட உங்களுக்கு என்ன இருக்கு அந்த மாதிரி பெருசாக அதை அச்சீவ் பண்ணணும், இப்படி ஒரு விஷயம் பண்ணணும்? நீங்கள் என்ன கேட்கவே இல்லை, அது அடுத்து வர சார். நான் சொல்லிக்கவா, எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு ட்ரீம் போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே எனக்கு டீம் இருக்குது, நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், இன்ஸ்டியூட் இருக்குது. இப்போ என்னென்னா எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு ட்ரீம் மாதிரி இல்லாமல் அதுக்கு உண்டான வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். என்னென்னா 24 hours நான் ஸ்டாப் டிஜே பண்ணணும் சென்னையில் ஒரு இடத்துல. அது எதுக்காகனா அதில் மணி ஏர்னிங்ஸ் மாதிரி இல்லாமல் அதில் என்னோட டீம் பர்ஃபார்ம் பண்ணணும் 24 hours. இப்போ என்னன்னா ஒரு லைவ் கான்சர்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ விஜய் ஆண்டனி கான்சர்ட் இது மாதிரி தனித்தனியாக இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்டும் ஒவ்வொரு ஹோம்ஒர்க், நீ இந்த விசிட்டர் எடுத்துக்கோ. ஸோ எல்லா லைவ் கான்சர்ட்டையும் அங்கே கொடுக்கணும். மெயினாக அப்போ அந்த 24 hours ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு ஸ்கேனர் வச்சுட்டு அந்த 24 hours என்ன ஃபண்ட் ரைஸ் ஆகுதோ அதை ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்கணும். ஸோ அப்படின்றதான் என்னோட ட்ரீம். ஸோ அதுக்கு உண்டான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த டிஜே போட்டு ரேப் பண்றது அப்படிங்கிறது முன்பு நாளா அதிகமா பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த டிஜே போட்டு? சும்மா நீங்க ஃபன்னியா தான் பண்ணீங்க, இப்ப அதையே தொடர்ச்சியா ஒரு 4-5 வீடியோ நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்ல புதுசா இருக்கு, இது புதுசு. இது வரைக்கும் இப்போ டிஜே வித் சிங்கிங் எல்லாம் பண்ணிருக்காங்க, இதுல பீட் போட்டு பாடுற மாதிரி எல்லாம் நிறைய ஷோஸ் வந்துருக்கு. பட் டிராப்பரோட பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். சில இது பிளான் பண்ணி பண்ணுவாங்க, நம்ம இப்படி பண்ணலாமா, இப்படி டிஜே போட்டு நம்ம நீ பாடுறியான்ற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா நாங்க அப்படி இல்லையே, இது ஆக்சிடென்ட் நடந்ததுனால பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா மக்கள் லைக் பண்றாங்க. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்டே கிடையாது. கிட்டத்தட்ட 10,000 கமெண்ட் கிட்ட வந்திருக்கும். நெகட்டிவ் கமெண்ட் இல்ல, எல்லாரும் கொண்டாடுறாங்க. அப்போ இத்தனை பேருக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்குன்றப்பதான் நாங்க பண்ணோம். அப்ப இன்னும் நிறைய பண்ணலாம், நிறைய பிடிக்கும். அப்போ வேற டேஸ்ட்ல வேற ஃபிளேவர்ல பண்ணலாம், நம்ம இப்போ இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி வைரல் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். இது கொஞ்சம் பெருசாகும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் ஏதாவது மேடையில போய் பாடுற அளவுக்கு, நம்ம டிஜே யூஸ் பண்ணி ரேப் பண்ற அளவுக்கு? கண்டிப்பா ப்ரோ. இப்போ அந்த 10 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க தான் நாளைக்கு அங்க ஆடியன்ஸா வர போறாங்க. அப்போ அவங்களோட விருப்பத்துல தான் ஷோ ஒன்று நடக்க போகுது. இப்போ கண்டிப்பா என்னோட விருப்பம் என்னன்னா, நாங்க இதே செட்டப்போட பெரிய செட்டப்போட ஸ்டேஜ்ல நாங்க செய்வோம்.